Hello students, 11th accountancy public examsல கேட்கக்கூடிய top most important 2 mark questions and 3 mark questions and 5 mark questions important problem sums இது எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல எதெல்லாம் கோல்டன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம போட்ட வீடியோஸில் நிறைய கொஷின்ஸ் அப்படியே வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்படியே சேமாக வரும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை எதையுமே. இதை படிச்சுக்கோங்க, இதுலேருந்து வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட ஒருமையில் மரியாதை இல்லாமல், ஒரு வயசுக்கு கூட ஒரு மரியாதை இல்லாமல் ஒருமையில் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ மாணவர்களாகிய நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான செயல்களை இங்கே செய்கிறதுனால அதற்குரிய பலன் யாருக்கு வந்து சேரும் அப்படின்னா, நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை ஏமாற்றி வீடியோ போட்டு அதில் வந்து நாங்கள் இங்கே வந்து யூடியூப்ல பெருசாக வந்து ஏர்ன் பண்ணிட்டுலாம் இல்லை. முதல் புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது மூலயமா நான் வந்து ஒரு வீடியோ மட்டும் போடுறதில்ல, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே குறைஞ்சது ஒரு 3-4 வீடியோ போடுறேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு இது மட்டும் படித்தா போதுமா, இது மட்டும் படித்தா போதுமா. நேற்று போட்ட வீடியோவில் காமர்ஸில் நான் லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் இதெல்லாம் வர்றதுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இது மட்டும் படித்தா போதுமான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் எதுவுமே வரல, ஒன்று கூட வரல, ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், லிங்கை போய் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக சொல்கிறேன், ஆல்ரெடி நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இது போக இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லாஸ்ட்டில் போடுற அந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு இது மட்டும் படித்தா பாஸ் ஆகிடலாமா, இது மட்டும் படித்தா 80 எடுத்துடலாமா, இது மட்டும் படித்தா 100 எடுத்துடலாமா, யோசிச்சு பாருங்கள். பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை நாங்களா ரெடி பண்ணுறோம், ஓகேங்களா? எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸும் இந்த வருஷம் ரிவிஷன்லேயும் ஆஃபர்லிலையும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்களோ இதை வச்சு தான் அப்ராக்சிமேட்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸில் நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக என்னோட வாட்ஸ்அப் சேனலையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்லேயுமே வந்து நிறைய வீடியோஸில் கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சில மாணவர்கள் நீ சொன்னது ஒன்று கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு சில தவறுதலான கமெண்ட் எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிறீங்களோ இல்லையோ, இந்த தவறுதனால வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தாதீங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட முடியாது. ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த நோட்ஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது வந்து ஏனோ தானான்லாம் கொடுத்துட முடியாது. நான் வந்து தவறுதலாக வீடியோ கொடுத்துருந்தேன்னா அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, 10th நான் வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிடலாமா, இந்த 11th வீடியோ போட வேண்டாமான்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் எல்லாம் வந்து பார்க்குறீங்களே தவிர வீடியோக்கு லைக் கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் இந்த மாதிரியான ஒரு செயல்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் கொடுக்குற சப்போர்ட்டிவ் வந்து 11th வர்றதில்லை. காரணம் என்னன்னா, 10th வந்து ஒரே குரூப்பாக இருக்குது, ஆனால் 11th வந்து நிறைய குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ காமர்ஸ்க்கு போட்டால் அக்கௌண்ட்ஸ் போடுங்கன்றீங்க, அக்கௌண்ட்ஸ் போட்டால் கெமிஸ்ட்ரி போட சொல்கிறீங்க, கெமிஸ்ட்ரி போட்டால் ஃபிசிக்ஸ் போட சொல்கிறீங்க, ஃபிசிக்ஸ் போட்டால் ஹிஸ்ட்ரி போட சொல்கிறீங்க. அப்படியே இதெல்லாம் போட்டாக்கா தமிழ் மீடியம் போட மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ போடுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு
வேலையாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு நெருக்கடியிலையும் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வீடியோ போட்டோம்னாலும் அந்த வீடியோக்கு லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லை 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே லைக் பண்ணுறது கிடையாது. வியூஸ் பார்த்தீங்கன்னா 2000, 4000, 6000 வருது. ஸோ இருந்தாலும் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லைக் கொடுக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தவறுதலாக கமெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு என்னோட சேனலை பார்க்காதீங்க. கல்வி விஜய் சேனல்ல நம்பிக்கையான வீடியோ போடுறாங்க அப்படின்னு நம்பி படிக்கிறவங்க மட்டும் வந்து பாருங்க. ஏன்னா நான் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக மட்டும் வீடியோ போடலை. பிள்ளைங்களோட லைஃப் மேட்டர், படிப்புன்றது லைஃப். ஸோ ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும். அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்ம சேனலா கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்ப்போம். கல்வி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு எனக்கு இது வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா கூட போதும், உண்மையான மாணவர்கள் இருந்தால் போதும். பாருங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரியில் கேட்குறாங்க உங்களுக்கு. கணக்கியலை வரையறுக்கும், டிஃபைன் அக்கௌண்டிங், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் வேஸ்டிங் அசெட்ஸ், பயன்தீரும் சொத்துக்கள் என்றால் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டு தொகை காரணியை கணக்கிட பயன்படுத்தும் சூத்திரம், விச் ஃபார்முலா இஸ் யூஸ் டு கம்ப்யூட் ஆன்யூட்டி ஃபேக்டர். நிறுவன தொடர்ச்சி அனுமானம் குறித்த சிறுகுறிப்பு, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இரட்டைப்பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகள், அதனால பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். உரிய குறிப்பேடு என்றால் என்ன, வாட் இஸ் ஜேர்னல் ப்ராப்பர். சில்லறை ரொக்க ஏடு சிறுகுறிப்பு வரைக, ரைட் எ ஷார்ட் நோட் அண்ட் பெட்டி கேஷ் புக். கணினிமய கணக்கியல் முறை என்றால் என்ன, வாட் இஸ் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம், CAS. குறிமுறை என்றால் என்ன, வாட் இஸ் கோடிங். கணக்கியலில் ஏதேனும் 2 பணிகளை கூறுக, ஸ்டேட் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். கணக்கீடுகள் பராமரிப்பை வரையறு, டிஃபைன் புக் கீப்பிங். இது எல்லாமே வந்து நான் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் நான் எல்லா லெசன்ஸ்க்கும் வந்து சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, வாட் ஆர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். எடுத்தெழுதுதல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை போஸ்டிங். தனிப்பத்தி ரொக்க ஏட்டின் படிவம் தருக, கிவ் த ஃபார்மட் ஆஃப் சிங்கிள் காலம் கேஷ்பேக். கணக்கியலை வரையறுக்கவும், டிஃபைன் அக்கௌண்டிங். வரவு இருப்பு என்றால் என்ன, வாட் இஸ் கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வாட் ஆர் அக்யூட் இன்கம், கூடியுள்ள வருமானம் என்றால் என்ன. கணக்கீடுகள் பராமரிப்பு வரையறுக்கவும், புக் கீப்பிங். விதிப்பிழை என்றால் என்ன, எரர் ஆஃப் பிரின்சிபிள். இது எல்லாமே 2 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40th கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்குறாங்க, ஸ்டேட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். கணக்கீடுகள் பராமரிப்புக்கும் கணக்கியலுக்கும் இடையேயான வேறுபாடுகள் வேணும். 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட நடவடிக்கைகளுக்கு குறிப்பேடு பதிவு தந்து பேரேட்டு கணக்கில் எடுத்து எழுதவும். ஸோ இந்த ராம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். வாரா கடன் என்றால் என்ன, அதற்கான சரிகட்டு பதிவுகள். வாட் இஸ் பேட் டெப்ட், கிவ் த அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபார் இட். அதுக்கடுத்தது கணக்கியலின் முக்கியத்துவத்தை விரிவாக விளக்குக, டிஸ்கஸ் இன் டீடைல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இனி 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். எதிர்பதிவை உதாரணத்துடன் விளக்குக, எக்ஸ்பிளைன் அபவுட் கான்ட்ரா என்ட்ரி வித் எக்ஸாம்பிள். தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். நீள் பயன் வருவாயினை செலவென்றால் என 2 உதாரணங்கள் கொடுக்கவும். வாட் இஸ் டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கிவ் 2 எக்ஸாம்பிள். வரவு இருப்பு மட்டுமே காட்டும் கணக்குகளை பட்டியலிடுக, லிஸ்ட் த அக்கவுண்ட்ஸ் விச் ஹாவ் ஒன்லி கிரெடிட் பேலன்சஸ். கணினி அமைப்பின் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு சாதனங்களை குறிப்பிடுக, ஸ்டேட் த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். சரிக்கட்டு பதிவுகள் என்றால் என்ன, வாட் ஆர் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. முதலின வரவு மற்றும் வருவாயின வரவு வேறுபடுத்தவும். கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறவும். பயன் தீரும் சொத்துக்கள் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 30 ரொக்க ஏட்டின் படிவம் தருக, கிவ் த ஃபார்மேட் ஆஃப் 3 காலம் கேஷ் புக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இறுதி கணக்குகளின் பகுதிகள் யாவை. வாட் ஆர் த கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். முதலின வரவு வருவாயின வரவு வேறுபடுத்தவும்.
Distinguish between capital receipt and revenue receipt. தேய்மானம் கணக்கிடும் முறைகள் யாவை? What are the various methods of depreciation? கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக. Discuss briefly the branches of accounting. 2 marks and 3 marksல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின் சொல்லியிருக்கேன். அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பர் தான், ரொம்ப நல்லது. இருந்தாலும் கோல்டன் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கணினிமய கணக்கியல் முறையின் குறைபாடுகள் எவையேனும் 5 குறிப்பிடுக. மென்ஷன் எனி 5 லிமிடேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். பல்வேறு வகையான கணக்கியல் மென்பொருள்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். குறிப்பேட்டினை பேரேட்டுடன் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். தேய்மானம் வரையறுக்கவும். தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் 3 விவரிக்கவும். டிஃபைன் depreciation. எக்ஸ்பிளைன் எனி 3 causes ஆஃப் depreciation. முதலினச் செலவு மற்றும் வருவாயினச் செலவு வேறுபடுத்தவும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Distinguish between straight line method and right and down value method of providing. Mention any 5 limitation of computerized accounting system. கணினிமய கணக்கியல் முறையின் குறைபாடுகளில் ஏதேனும் 5 தருக. பேரேடு என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள். லெட்ஜர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் யூட்டிலிட்டிஸ். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமானது வந்து ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸில் வந்து இதில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ப்ராப்ளம் சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் 3லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை வேணுன்றவங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நிறைய நோட்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் காமர்ஸ்க்கே நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்டடி மெட்டீரியலோட லிங்க்கெல்லாம் வந்து வீடியோவில் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு PDF லிங்க் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலிகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் கொடுத்துட்டு பாருங்கள். எத்தனை பிள்ளைங்க லைக் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். 11th நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து தான் நான் வந்து 12th வீடியோ போட முடியும். ஸோ கண்டிப்பாக லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக வந்து என்னோட உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அத்தனை பிள்ளைங்களுக்காகவும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஆனால் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலிகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட்ஸோட சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ அதை திரும்ப எடுக்க முடியாது. ஸோ அந்த வீடியோஸை லிங்க் கொடுக்குறேன், அதையும் நோட் பண்ணி மொத்தத்தையும் படிங்க. சென்டம் எடுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.